பிலிப்பின் செயல் எது? யூதா தன் சகோதரர்களோடு இணைந்து தங்களது எதிரிகள் மீது வெற்றி கொண்டதினால் ஆலயத்தை தூய்மைப்படுத்த முனைகின்றார்கள். எரிபலி செலுத்தி பீடத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். எனவே மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வருகின்ற தாய் தனது வீடு சுத்தமாக இருப்பதைக் கண்டு வீட்டை சுத்தம் செய்த தன் மகனையோ மகளையோ அழ்த்தி பேசுவார். அங்கே மகிழ்ச்சி நிலவும். ஆனால் எருசலேம் தேவாலயம் சந்தையாக மாற்றப்பட்டதைக் கண்டு பொங்கி எழுந்து இறை வேண்டலின் வீட்டை தூய்மைப்படுத்துகின்றார். நாமும் ஒவ்வொரு நாளும் வெளிப்புற உடம்பை தூய்மைப்படுத்துகின்றோம். ஆனால் இதயத்தை, ஆன்மாவை சலவை செய்ய மறந்து விடுகின்றோம். மகிழ்ச்சி என்பது வெளிப்புறத்திலிருந்து வருவது அல்ல, நாம் பேசும் பேச்சுகளிலிருந்து, நமது குணநலங்களிலிருந்து, நமது தூய்மையான சிந்தனைகளிலிருந்து வெளிப்படுகின்றது. நமது ஆன்மாவையும் இதயத்தையும் இனிய சொற்களால் தூய்மைப்படுத்த, இனிய செயல்களால் அழகுபடுத்த அருள் கேட்போம். ஆமேன்.